பிஎஸ்என்எல் சிம்ல நியூவான அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஆப் ஓப்பன் பண்ண சடனாவே பார்த்தீங்கன்னா, அப்டேட் வந்து குடுத்துட்டாங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஆப் வந்து ஆல்ரெடி ஸ்லோவா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணதால பார்த்தீங்கன்னா, அதுக்கான பேட்ச் அப்டேட் குடுத்துருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. நியர்லி ஒரு 6 எம்பி, 7 எம்பி கீழ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது பேட்ச் அப்டேட் தான். அதில அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, ஒரு நியூவான ஃபீச்சர குடுத்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ பார்க்கலாம். உங்க கூட சேர்ந்து நானே அப்டேட் பண்றேன். ஸோ அதேதான் 5.15 எம்பி தான் வந்து அப்டேட் குடுத்துருக்காங்க. இது மூலியமா நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ எப்படி பார்த்தாலும் அதிகபட்சம் ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்கணும். ஆப்போட ஸ்மூத்னஸ்க்காக இந்த அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில வேற என்ன பார்க்கலாம்னா, பளிச்சுன்னு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல்லோட வைஃபை பிளஸ் பார்த்தீங்கன்னா, சில பல அடிஷனலான ஃபீச்சர்ஸ். ஸோ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ஏதாவது நியூவான விஷயங்கள் வந்திருக்கான்னு பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்ததுல மேபி எதுவும் குடுக்கலன்னு நெனைக்கிறேன். எஸ் அதே யூஐயோட தான் இருக்கு. ஆனா இந்த ஆப்ப வந்து நீங்க வெவ்வேறு விஷயங்கள யூஸ் பண்ணலாம். ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நான் அத போடுறேன். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து பிஎஸ்என்எல் வைஃபை வச்சிருந்தீங்க அப்படின்னா, அதுக்குன்னு தனியான ஆப் இருக்கு. நீங்க இன்கேஸ் வைஃபை வந்து ஆர்டர் பண்ண நெனைக்கிறீங்க, பர்ச்சேஸ் பண்ண நெனைக்கிறீங்க, புக்கிங் பண்ண நெனைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, இப்ப எளிமையா ஆக்கியிருக்காங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஐ மீன் பிஎஸ்என்எல் நம்பர் இருக்கணும். பிளஸ் பார்த்தீங்கன்னா, உங்களோட லொகேஷன். கரண்ட்டாவும் நீங்க என்டர் பண்ணலாம். இல்ல அப்படின்னா, மேனுவலா லொகேஷன் ஆப்ஷன சூஸ் பண்ணியும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்க லொகேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எந்த ஏரியா, எந்த விஷயங்கள் இந்த மாரி கேட்கும் இல்லையா? இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் சர்வீஸ் புரொவைடர்ஸே ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்க வீட்ல வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிருவாங்க. மேனுவலா உங்களோட பிஎஸ்என்எல் ஆப்பால கண்டுபிடிக்க முடியல, உங்க லொகேஷனா கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, உங்க அட்ரஸ் ஜஸ்ட் வந்து ஃபீட் பண்ணுங்க. அவங்களே லொகேஷன் வந்து தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிளான் வந்து நீங்க சூஸ் பண்ற மாரி இருக்கும். உங்களுக்கு எந்த பிளான் அஃபோர்டபுளா இருக்கோ, அந்த பிளான் வந்து தாராளமா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு கரெக்ட்டா வந்து ஓகே குடுத்தீங்கனாலே போதுமானது. கன்ஃபார்ம் பர்ச்சேஸ் குடுப்பாங்க. கன்ஃபார்ம் பர்ச்சேஸ் குடுத்தோனே பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பே பண்ற மாரி இருக்கும். நியர்லி பார்த்தீங்கன்னா, ரூ. 249 பார்த்தீங்கன்னா, ஏர் ஃபைபர் அண்ட் ஃபைபர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இருக்கனால ரொம்பவே அஃபோர்டபுளான பிரைஸ் தான். 1 மந்த் ரீசார்ஜ் பண்றதுக்கு இதுக்கு வந்து ஆட் பண்ணிர்றீங்க அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான பிரைசிங். மத்த டிஜிட்டல் ஃபைபர் கனெக்ஷன்ஸ் அண்ட் ஏர் ஃபைபர கம்பேர் பண்ணும்போது, இவங்க 100% பார்த்தீங்கன்னா, ரொம்பவே லோ காஸ்ட்ல தான் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் பிளான்ல ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா பார்த்தீங்கன்னா, பிளான்ல எந்த வகையான மாற்றங்களும் வரல. ஒரு சில பிளான் பார்த்தீங்கன்னா, ₹4 ₹5 வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய பிளான்ஸ்லாம் இல்ல. ஜஸ்ட் ஆட் ஆன் டேட்டாக்கான பிளான்ஸ் தான். அண்ட் வேவ்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா, நியூவான சில ஃபீச்சர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. நீங்க வேவ்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து இன்னொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, வயர்லெஸ் டிவி சர்வீஸ் வயர்லெஸ் டிவி சர்வீஸ் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்த வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலியமா நெட்டே ஆன் பண்ணாம நம்ம வந்து டிவி பார்க்க முடியும். அத அடுத்தடுத்த வீடியோக்குள்ள போடுறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல மாற்றம் இதாய் நடக்கட்டும்.